ஏய், கண்ணாடியில ஏன் இப்படி பாக்குற? உங்க முகத்தை தான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, கண்ணாடியை கூடவா பார்க்க கூடாது? கண்ணாடியில என் முகத்தை பாக்குற. நீங்க வேணா கண்ணாடி பார்க்காதீங்க. ஹலோ, டிரைவிங் பண்ணும்போது எப்படி பார்க்காம இருக்க முடியும்? அது உங்க ப்ராப்ளம். உங்ககிட்ட இதான் ப்ராப்ளம். சொல்றதே கேட்க மாட்டேன். இப்ப நான் சேர்மன், நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும். வாயை திறந்தாலே நான் சேர்மன்றது. உலகத்திலேயே என்னமோ நீ தான் சேர்மன் ஆன மாதிரி. எதுக்கு சிரிக்கிற? முன்னாடி பாருங்க, என்னையே ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? உன் கூட வந்தம் பாரு, என்ன சொல்லணும்? இனிமே எங்கேயுமே என் கூட வரணும்னு தான் நானும் சொல்றேன். இத்தனை நாள் அமைதியா இருந்துட்டு இப்ப என்ன இவ்ளோ பேசுற? என்னோட டைம் வந்ததால. எங்க போயிட்டு வரீங்க அத்தை? ஜோசியரோட ஆசிரமத்துக்கு போயிட்டு வரோமா. இந்த குங்குமம் எடுத்துக்கோ. வேலைக்காரன், வாட்ச்மேன், டிரைவர் எல்லாம் சம்பளம் கேக்குறாங்கக்கா. நீங்க என்னடானா பீரோ சாவி எடுத்துட்டு போயிட்டீங்க. அவங்க முன்னாடி தலை குனியற மாதிரி ஆயிடுச்சு. சாயங்காலம் குடுக்கறேன்னு சொல்லி அனுப்ப வேண்டியது தானே தேவயானி? இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? ஜானு, இந்தம்மா சாவி. சாவியை கேட்டது நானு, அவகிட்ட குடுக்குறீங்க? இனிமே இந்த வீட்டோட சாவி ஜானு கிட்டதான் இருக்கும். வீட்டு சாவி ஏன் அவகிட்ட குடுக்கணும்? ஆபீஸோட பொறுப்பை பெரிய மருமக கிட்ட ஒப்படைச்சாச்சு. வீட்டோட பொறுப்பை இந்த வீட்டு சின்ன மருமக கிட்ட ஒப்படைக்கிறேன். அரவிந்தா, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? அதுக்குள்ள எதுக்கு? எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுல்லங்க. வீட்ல மருமகன்னு வந்துட்டதுக்கு அப்புறம் நமக்கு எதுக்கு இந்த தலைமை எல்லாம்? அவங்க கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு நாங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். தேங்க்யூ அத்தை. அத்தை, இந்த சாவிய இடுப்புல தானே சொருகிக்கணும்? ஐயோ மேடம், நீங்க இருக்க மேடம். டிரைவர், நீ அந்த ஃபைலை கொண்டு வா. யாரா டிரைவர்? யார பாத்துடா டிரைவருங்கிற? யாரு? கண்ணு என்ன பின்னாடி வச்சிருக்கியா? புதுசா வேலை செய்றியா? நான் யாருன்னு தெரியல. அப்படின்னா நீ டிரைவர் இல்லையா? என்ன நீங்கிற? பிடெக் படிச்சு பாஸ் ஆனியா இல்ல காப்பி அடிச்சு பாஸ் ஆனியா? ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்கணும்னு தெரியாதா? குத்துனா அப்படியே குடல்லாம் வெளியில வந்துடும் பாத்துக்க. ஐயோ விடுங்க. இதுக்குதான் நான் முன்னாடியே உட்கார்றேன்னு சொன்னேன். நீங்க தான் நான் சொன்னதை கேட்காம பின்னாடி உட்கார சொன்னீங்க. சார் யார் மேடம்? என்ன பாக்குற? நான் யாருன்னு அவங்கிட்ட சொல்லு. சார் சார். என்ன மழுப்புற? எனக்கு போஸ்டிங் இல்லைனாலும் பேர் இருக்குல்ல, அத சொல்லி தொலை. சார் தான் மித்ரானந்தன். என்ன அதோட நிறுத்திட்ட? இன்னும் சொல்லு. அவ்வளவுதானங்க உங்க பேரு? பேரு பக்கத்துல வேற எதுவும் இல்லையா? சாரி சார் MBA முடிச்சிருக்காரு. மித்ரானந்தன் MBA. ஓஹோ, MBA படிச்ச டிரைவரா? அதனால தான் கோட் சூட் போட்டிருக்கியா? MBA படிச்சாலும் சூட்டு போட்டாலும் டிரைவர் தானே? ஏய், உனக்கு இங்க ஜாப் கொடுத்தது யாரு? சேர்மன் தான் கொடுத்தாங்க. அந்த சேர்மனே நான் தான்டா. அப்படியா? மேடம் தானே சேர்மனு? அவங்க இன்னையில இருந்தா சேர்மன். நேத்து அதுக்கு முன்னாடி யார் சேர்மன் உனக்கு தெரியாதா? தெரியாது சார். விடுங்க, போய் நம்ம சைட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மட்டும் நான் ஏன்? நீங்களே போய் பாருங்க. இவ்ளோ தூரம் வந்துட்டு உள்ள வர மாட்டீங்களா? நான் வரமாட்டேன், நான் இங்கே இருக்கேன். நீங்க போய் சைட்டை பாருங்க. உங்க இஷ்டம். இன்ஜினியர் சார் வாங்க போலாம். வாங்க மேடம், வாங்க ப்ளீஸ். மேடம், கல் இருக்க பாத்து. தலக்கணம் ஏறி போய் அந்த இன்ஜினியர் கிட்ட என் பேரு என் குவாலிஃபிகேஷன் சொன்னாலே தவிர நான் யாருன்னு சொல்லல.
பழியெல்லாம் நீங்கி மித்ரா கூட லக்ஷ்மி சந்தோஷமா இருந்தான்னா நான் சாகறதுக்கு கூட தயாரா இருக்கேங்க. அரவிந்தா, எதுக்கு இப்படி நீ அடிக்கடி அபசகுணமாவே பேசுற? அப்புறம் நீங்க எதுக்கு ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஜோஷியரோட சிஷியன் எதுக்காக அந்த கண்டத்தை பத்தி சொல்லணும்? உங்க வீட்ல ஒரு பிரச்சனை வரப்போகுது. உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னாரு. எல்லாரையும் ஜாக்கிரதையா இருக்க சொன்னாரு. எதுவும் யோசிக்காத அரவிந்தா. என்னங்க, என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா? எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல அரவிந்தா. எதுவும் இல்லைன்னா எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நல்லதே நடக்கும்னு சொல்லி அந்த தேவதைங்க கிட்ட சொல்லுங்க. இது டோட்டல் சைட்டோட பிளானிங் மேடம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். செகண்ட் ஃப்ளோர்ல ஸ்டாஃப் மீட்டிங்காக ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால், அங்க டைனிங் ஏரியாவும் வந்துடும். அதுக்கப்புறம் இங்க ஹலோ, பாத்தீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. நீ இன்ஜினியரிங் முடிச்சவன், அவங்களுக்கு என்ன தெரியும்னு அந்த ஏரியா இந்த ஏரியான்னு சொல்லிட்டு இருக்க? பரவாயில்லைங்க, எனக்கு நல்லா புரியுது. என்ன உனக்கு புரிஞ்சுது? அவன் ஏதோ சொல்றான், நீ ஏதோ கேட்குற. எதுவுமே தெரியலனாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காத. இங்க பாருங்க இன்ஜினியர், உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை என்கிட்ட சொல்லுங்க. நான் ஈஸியா அவங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். அவர் சொல்றது எனக்கு நல்லா புரியுதுன்னு சொல்றேன்லங்க. இந்த பிளான் பார்த்து உனக்கு என்ன புரிஞ்சது சொல்லு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா கீழ் ஃப்ளோர்ல கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்குற ஸ்டாஃப் இருப்பாங்க. ரெண்டாவது ஃப்ளோர்ல எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்களுக்காக கான்ஃபரன்ஸ் ஹால், செப்பரேட் கேபின்ஸ் இருக்கும். செகண்ட் ஃப்ளோர்ல தானே டைனிங் ஹாலும் கிச்சனும் இருக்குன்னு சொன்னீங்க? ஆமா மேடம். அது செகண்ட் ஃப்ளோர்ல வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. அந்த ஃப்ளோர்ல சேர்மனுடைய சேம்பர், அப்புறம் கம்பெனியோட டைரக்டர் சேம்பர் இருக்கும் மேடம். அதுக்கு தான் நான் அதை அங்கே ஷிஃப்ட் பண்ண சொன்னேன். மீட்டிங் நடக்கிற ஃப்ளோர்ல டைனிங் ஹால், கேன்டீன்லாம் இருந்துச்சுன்னா ஸ்டாஃப் எல்லாம் வேலை செய்யறதை விட்டுட்டு கேன்டீன்ல காஃபி குடிச்சிட்டு கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே டைரக்டா சேர்மன் இருக்கிற ஃப்ளோர்ல கேன்டீன் இருந்துச்சுன்னா சேர்மன் பாத்துருவாங்கன்ற பயத்திலேயே ஸ்டாஃப் யாரும் கேன்டீன்ல டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸலென்ட் மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்ன படிச்சேன்னு சொன்ன? ஏதோ படிச்சேன் விடுங்க, என்னோட பொழுதுபோக்குக்கு. பொழுதுபோக்கா படிச்சதுல கூட இந்த மாதிரி சிலபஸ் எல்லாம் இருக்கா? அது சிலபஸ் பத்தி இல்லைங்க, அது காமன் சென்ஸ். வேலை, தூக்கம், சாப்பாடு எல்லாத்தையும் வேற வேற மாதிரி பார்க்கணும். என்னமோ நினைச்சேன், ஆனா இந்த மக்குக்கு மூளை நல்லாவே வேலை செய்யுது. இல்லைன்னா அந்த ஜெயமார் கம்பெனி எதுக்கு இவகிட்ட பாத்துக்க சொல்லியிருப்பாரு.